نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله இன்றைய இரவோடு 11 தராவீகையும் 10 நோன்புகளையும் 13.25 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்தவல்ல ரஹ்மான் அதன் வழி வாழக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. இதுவரை நாம் வைத்து கொண்ட நோன்புகளையும் ஓதிய குர்ஆன்களையும் செய்து வந்த எல்லா அமல்களையும் பிழையின்றி பிழைபெருத்து அல்லாஹ் தஆலா அதனுடைய முழுமையான நன்மைகளை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. எஞ்சியுள்ள இந்த ரமதானுடைய காலங்களை முழுமையாக அதனுடைய பலாபலன்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, 4 சூறாக்கள் வழியாக இன்றைய 20 ரக்காத்துகள் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துர் ரஅத் நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சூராவினுடைய கொஞ்சமும், சூரா இப்ராஹிம், சூரா ஹிஜ்ர், சூரத்துன் நஹல் அத்தியாயம் பெரும்பகுதியும் ஆக 4 சூறாக்கள் வழியாக இன்றைய 20 ரக்காத்துகள் ஓதப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். குறிப்பாக நிறைய இடங்களில் தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையை பற்றி அல்லாஹ் ஆழமாக பேசுகின்றான். அதுபோல பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளும் அதன் மூலம் பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான். அதுபோல அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு என்னவெல்லாம் நிஅமத்துகள் செய்திருக்கின்றான் என்பதை பற்றி பேசிவிட்டு ஒரு நேரத்திலே சூரத்துல் இப்ராஹிமினுடைய கடைசியிலேயும் சூரத்துல் ஹிஜ்ரினுடைய ஒரு பகுதியிலேயும் இந்த அடியானுக்கு நாம் எண்ணற்ற நிஅமத்துகளை, எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு நிஅமத்துகளை நாம் கொடுத்திருக்கின்றோம், இருந்தாலும் அவர்கள் நன்றி செலுத்துவதில் குறையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்ற, நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா இன்றைய ஆயாத்துகளில் பதிவு செய்கின்றார். அதே போல கால்நடைகளில் மற்ற படைப்பினங்களில் நாம் என்னவெல்லாம் அற்புதங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சில விரிவான தகவல்களை இன்றைய ஆயாத்துகளில் பேசினார். அதல்லாமல் பல்வேறு விஷயங்களை குறித்தும் அல்லாஹு தஆலா இன்றைய ஆயாத்துகளில் பேசினார். நம்மளுடைய சிந்தனைக்கு சூரத்துல் ஹிஜ்ர் என்று வரக்கூடிய அந்த சூராவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஊன். நபியே, உங்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் நாமே பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகின்றான். அதைத்தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக தீவிரமாக எடுத்து சென்ற நேரத்திலே அந்த மக்கள் அவர்களை, நீங்கள் ஒரு ஷாயிர், நீங்கள் ஒரு கவிஞர், ஒரு சூனியக்காரர் என்பது போன்ற பரிகாசமான வார்த்தைகளை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய அந்த தௌஹீதை பரப்பக்கூடிய அந்த விஷயத்துல நீங்க எப்பொழுதும் நீங்கள் கவனத்தோட இருங்க. உங்களை யாராவது பரிகாசம் கேலி கிண்டல் செய்யறாங்கன்னா அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்திற்கான இதுல படிப்பினை என்னவென்றால், பொதுவாக பரிகாசம் கேலி கிண்டல் என்பது அது மிக கூர்மையான ஒரு ஆயுதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. மிக கூர்மையான ஒரு ஆயுதம். கொஞ்சம் தவறுனாலும் அது நம்மை பதம் பார்த்து விடும். எனவே அது ஒரு மோசமான ஆயுதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப இலகுவாக செய்கின்ற ஒரு பெரும் பாவத்தில் ஒன்று பரிகாசம், கேலி கிண்டல். ஒருத்தரை நாம கேலி செய்யறோம், அது வேணும்னு செஞ்சாலும் சரி, விளையாட்டாக செஞ்சாலும் சரி, வினையாக செஞ்சாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு சொன்னா அவர்களை மட்டம் தட்டுவதாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு கேலி கிண்டல்கள் எதுல தொடரும்? ஒருவருடைய நிறம் சார்ந்து பேசப்படும். ஒருத்தன் கருப்பா இருக்கிறான், கருப்பன் வந்தான் போனான். அதுபோல உறுப்பினுடைய குறைகள் உள்ள ஒரு மனிதர்கள் விஷயத்துல ஒத்த கை உடையவன், ஒத்த கால் உடையவன் என்பதாக பேசப்படும். அதே போல கண்ணுல ஒருத்தனுக்கு குறை இருக்குன்னு சொன்னா ஒன்றரை கண்ணு தெரியாதவன் என்பது போன்று பேசப்படும்.
ஒரு விஷயத்தை ஃபுகஹாக்கள் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவாக சொல்றாங்க. இந்த ஆயத்துல இருந்து அல்லாஹுவால் அமைத்து கொடுக்கப்பட்ட மனிதனால் மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு இயல்பான காரியத்தில், ஒரு இயல்பான விஷயத்தில் மனிதன் கேலி பரிகாசம் செய்கின்றான் என்றால் அந்த பரிகாசத்திற்கு பகரத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்கின்றான். ஒருத்தன் நெட்டையா இருக்கணும் குட்டையா இருக்கணும்ன்றதை நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. ஒருத்தன் கருப்பா இருக்கிறதும் சிவப்பா இருக்கிறதும் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. ஒருத்தனுடைய உறுப்பு சரியாக இருக்கிறதும் குறையாக இருக்கிறதும் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. இது யாரு கொடுத்தது? அல்லாஹ் அமைத்தது. அப்ப அதுல ஒருத்தன் குறை பேசுறான், அதை ஒருத்தன் கிண்டல் பண்றான், கேலி செய்யறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த கொடுப்பினையை அல்லாஹ் கேலி செய்கின்றான். அல்லாஹினுடைய அமைப்பை அங்கு கேலி செய்கின்றான். அதனால்தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அதற்கான பகரத்தை அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக் கொள்கின்றான். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஊன், நாம் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. காரணம், இந்த உலகத்தில் மனித வடிவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லி தருவதற்கு, ஆசிரியனாக இருப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நாயகத்திற்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதுதான் உண்மை. யாரும் இந்த உலகத்திலே சொல்லித் தருவதற்கு ஆசான் என்பதாக யாரும் அவர்களுக்கு இருக்க முடியாது. இப்போ வஹி வந்துச்சுன்னு சொன்னா காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவர்களை வச்சுதான் எழுதுவாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதர் வஹி எழுதக்கூடிய அந்த பொறுப்புல இருந்தாரு. கொஞ்ச காலம் கழிச்சு முர்தத் ஆயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டார். வெளியில போன பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அப்படி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நபி அந்த முஹம்மதுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, வஹீன்ற பேர்ல நான் என்ன எழுதணும்னோ அதைத்தான் அவர் வாசிக்கிட்டு இருந்தாரு, சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. கேலியா சொல்லிக்கிட்டு இருந்தானோ. அந்த விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப வேதனையை தந்துச்சு. ஏன்னா பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல ஏற்கனவே கவிஞர் அப்படின்னும் பைத்தியக்காரன் அப்படின்னும் அதே போல கதையை சொல்றாரு அப்படின்னும் பலவிதமாக பேசக்கூடிய நேரத்துல வஹியையே ஒருத்தர் குறை சொல்லி அங்க கேலி பேசிட்டு இருக்காருன்னு ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. சொன்னாங்க, அவர்களும் கோபமடைந்தார்கள், அல்லாஹும் கோபமடைந்தான். இந்த வேதனையில சொன்னாங்க, இந்த மனிதனுடைய உடலை இந்த பூமி ஏற்காது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் உடனே அந்த துஆவை கபூல் செஞ்சான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்ச காலம் கழிஞ்சிச்சு, ஒரு ஊரினுடைய பகுதியில சில தோழர்களோடு நாங்க நடந்து போனோம். ஒரு மனிதனுடைய உடல் நாற்றம் எடுத்த நிலையில வீதியில கிடந்துச்சு. நாங்க விசாரிச்சோம் யாரு இதுன்னு சொல்லி. அன்றைக்கு யாரு காத்திபுல் வஹியாக இருந்து நாயகம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்களோ அந்த மனிதனுடைய உடல். விசாரிச்சோம், ஏன் வெளியில கிடக்குது, நாற்றம் எடுத்து கிடக்குது என்பதாக கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க அடக்கம் பண்றோம், பூமி வெளியில தள்ளிடுது, அடக்கம் பண்றோம், பூமி வெளியில தள்ளிடுது, பலமுறை அடக்கம் பண்ணிட்டோம், பூமி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, என்னன்னு தெரியலன்றாங்க. என்னன்னு தெரியலன்னாங்க. என்ன விஷயம்? நாயகம் என்று சொன்ன அந்த வார்த்தை தான். எதனால அது ஏற்பட்டுச்சு? அவர் செய்த அந்த பரிகாசத்தினுடைய விளைவு. அப்ப நாம ஒருத்தரை நாம விளையாட்டாக கேலி செஞ்சாலும் சரி, வினையாக கேலி செஞ்சாலும் சரி, அதனுடைய விளைவு என்பது சில நேரத்தில் மிக மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அதனாலதான் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை நீங்க பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்கும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக மாறக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு ஒருத்தர் பொருளாதாரத்துல குன்றி இருக்கிறாரு, அது அவருடைய தவறா? இல்ல, அவரை கேலி பேசக்கூடிய நேரத்துல நாளை அல்லாஹ் அவரை நல்ல நிலைமையில கொண்டு வந்துடலாம். இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாறி மாறி வரும். மேலே இருக்கக்கூடிய அந்த வட்டம் புள்ளி கீழையும் வரும். வாழ்க்கைன்றது அப்படிதான். வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த உலகம் அப்படி இருக்கு, மக்களுக்கு மத்தியில மாறி மாறி வரும். ஒருத்தனுக்கு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா நாளை நலவும் அவனுக்கு நடக்கும், அப்புறம் சோதனையும் வரும், அப்புறம் சந்தோஷமும் வரும். அதே போலதான் ஒவ்வொரு நிலைகளையும் அல்லாஹு தஆலா மாற்றிக்கொண்டே இருப்பான். எந்த நிலைகள் குறித்தும் நாம் பரிகாசம் செய்துவிடக் கூடாது, கேலி கிண்டல் செய்துவிடக் கூடாது. கேலி கிண்டலுடைய நோக்கம் என்ன? மட்டம் தட்டுவதுதான். ஒருத்தர் மட்டமா நினைக்கிறதுனாலதான் அந்த இடத்துல நம்ம கேலி பண்ணுவோம். சில நேரங்கள் அது நண்பர்களுக்கு மத்தியில விளையாட்டா பண்ணுவோம், சில நேரங்கள் அது வினையாக பண்ணுவோம். ரெண்டினுடைய விளைவும் ஆக மோசமானது என்பதாக மார்க்கம் சொல்லி தருகின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இருப்பார், தலைவிரி கோலமா இருப்பார், பார்க்கறதுக்கு பிச்சைக்காரனை போல இருப்பார், பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருப்பாரு. அவர் யாருக்காவது போய் பரிந்துரை பேசினா அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆளை பார்க்க இப்படி இருக்க, ஓ நீ எல்லாம் சிபாரிசுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்டுருவாங்க, பரிந்துரை ஏற்கப்படாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி ஒரு வார்த்தை துஆ கேட்டால், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை செய்து கொடு என்பதாக கேட்டால் அல்லாஹ் உடனே செய்வான். அத்தகைய மனிதர்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வெளி தோற்றத்தை வச்சு, வெளி சூழ்நிலைகளை வச்சு யாரையும் நாம் பரிகாசம் செய்து விடக் கூடாது. குறிப்பாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஊன், பரிகாசத்தினுடைய அந்த விளைவை நாம் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹினுடைய சிந்தனையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் யாரிடத்திலையும் யாரையும் நாம் மட்டமாக நாம் நினைத்து விடக் கூடாது. எல்லோரையும் கண்ணியமானவர்களாக நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் கேலி செய்யும் பொழுது, குறைகள் காணும் பொழுது, ஒருவேளை அந்த குறையுடையவர்களாக